மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பிறந்துவிட்டால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான் இல்லை? அது மாத்திரமல்ல, எப்படியாவது கர்த்தரின் ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். அநேக நேரங்களில் புத்தாண்டு ஆலயத்துக்கு போகாதவர்கள் எல்லாரும் கூட புத்தாண்டு நேரத்தில் என்ன செஞ்சிருவோம், ஆலயத்துக்கு வந்துடுறாங்க. ஏன் தெரியுமா? எப்படியாவது ஆலயத்தில் போய் நான் ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய எப்படியாவது ஆசீர்வாதம் வேணும். இதுதான் நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரு காரியம். உலகத்தில் எல்லா நன்மை, எல்லா செல்வமும், பணமும் இருந்தால் அது ரொம்ப ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம் இல்லை? ஒருவேளை பணம் நிறைய இருந்தும் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா அது உண்மையான ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? இல்லை, எல்லா செல்வங்களும் இருக்குங்க, எனக்கு ஆனால் நைட் ஆனால் தூக்கமே வராது அப்படின்னு சொன்னால் அது உண்மையான ஆசீர்வாதமாக இருக்குமா? எல்லா நன்மையும் இருக்குது, பல தலைமுறை சாப்பிடலாம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் எப்போவும் போராட்டம்தான், சண்டை தான் அப்படி சொன்னால் அது உண்மையான ஆசீர்வாதமா? இல்லை, காரு, வசதி, வீடு எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு தீராத வியாதி ஒன்று இருக்குது, அது ஒரு ஆசீர்வாதமா? இல்லை, செல்வம், செழிப்பு, பணம் இருந்தும் உண்மையான ஆசீர்வாதம் எதில் இருக்குது? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஐஸ்வர்யம் ஒரு ஆசீர்வாதம் தான், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அது கர்த்தரிடத்திலிருந்து வருமானால் அதில் என்ன இருக்காது? வேதனை இருக்காது. வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். இதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. ஒருவேளை அந்த புது வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நாம், என்னை ஆசீர்வதியும் கேட்குற நாம், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க வேண்டும். வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 25 தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்தீங்கன்னா யாக்கோபு என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த யாக்கோபுக்கு எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தன் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டு உயர வேண்டும் என்று சொல்லி அதிகமான வாஞ்சை. நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை. இந்த யாக்கோபு என்ன செஞ்சார் தெரியுமா? இரட்டையர்களிலே ஒருவராய் பிறந்தார். அந்த நாட்களில் வீட்டில் உள்ள சொத்தை பங்கிடும்போது மூத்த மகனுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அது சேஷ்ட புத்திர பாகம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், நாங்கள் ரெட்டை பிள்ளைங்க தானே, அவனுக்கு மட்டும் என்னத்துக்கு சேஷ்ட புத்திர பாகம், எப்படியாவது அதை வாங்கணும்னு சொல்லி இந்த யாக்கோபு ரொம்ப யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் யாக்கோபுடைய சகோதரன் ஏசா வேட்டையாடி களைத்து போய் வீட்டுக்கு வர்றான், ரொம்ப பசி. இந்த யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டு இருந்தான். கூழ் காய்ச்சிட்டு இருக்கும்போது, எப்பா தம்பி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, இந்த கூழில் கொஞ்சம் கொடு அப்படி கேட்டோடனே இவன் நைஸாக கேட்குறான், கூழ் தர்றேன், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துட்றியா? சொத்தில் அந்த 2 பங்கு உனக்குன்னு இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்துட்றியா? உனக்கு கூழ் தர்றேன். எவ்வளோ ஏமாற்றுத்தனம் இல்லை? அவன் பசி நேரத்துக்கு எனக்கு ஒன்று வேணாம்ப்பா கொடு, பின்னாடி வரப்போகிறது யாருக்கு தெரியும், நீ எடுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு
அவன் கொடுத்துட்டான். இவன் கூழை வாங்கி குடிச்சிட்டு போயிட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இப்போ சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு? எனக்கு வந்துச்சு. அவங்க அப்பா கடைசி காலத்தில் முதிர் வயதானவொடனே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்பினார். அப்பாவுக்கு மூத்த மகன் ஏசா மேலே தான் ரொம்ப வாஞ்சேன், ரொம்ப இஷ்டம். அம்மாவுக்கோ இந்த யாக்கோபு மேலே ரொம்ப பிரியம். அப்பா சொன்னார் மூத்த மகனை பார்த்து, தம்பி நீ வேட்டையாடி போய் ஏதாவது மிருகம் வேட்டையாடி நல்லா சமைச்சு எனக்கு கொண்டு வாப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அண்ணன் வேட்டையாட போயிட்டான். அம்மா தம்பியை பார்த்து, ஐயோ உங்கள் அப்பா அண்ணனை ஆசீர்வதிக்க போகிறாருப்பா, நீ போய் வயலில் போய் ஒரு நல்ல ஆடு பிடிச்சிட்டு வா, நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. அம்மா சொன்ன உடனே வேண்டான்னு சொல்லலை. அங்கேயும் எனக்கு எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் வந்துடணும், குறுக்கு வழியில் ஆசீர்வாதம் வரணும். நிறைய பேர் அப்படி தாங்க நினைக்கிறாங்க. எங்கேயாவது எப்படியாவது குறுக்கு வழியில் ஆசீர்வாதத்தை வச்சுக்கொள்ளணும், குறுக்கு வழியில் பணக்காரன் ஆகிடணும், என்னத்தையாவது பிஸ்னஸ் பண்ணி மேலே வந்துடணும். ஆனால் பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அதனுடைய அவர் வேதனையை கூட்டா. இதை நம்ம நினைக்கிறதே இல்லை. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே போய் சமைச்சு அம்மா சொன்னபடி ஆலோசனைப்படி போய் எடுத்து அண்ணன் மாதிரி நடித்து அப்பா கிட்ட போய் எல்லாம் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்த உடனே அவங்க அண்ணன் அழுறான். அப்பாட்ட போய் திரும்ப வேட்டையாடி சமைச்சு கொண்டு கொடுக்குறான். அப்பா சொல்லிட்டார், ஐயோ இப்போ தான் நீ வந்திருக்கியாப்பா, உன்னை மாதிரி உங்கள் தம்பி வந்து நடித்து ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டானே. அப்படி சொன்ன உடனே அண்ணனுக்கு தாங்க முடியாத வேதனை, கண்ணீரோடு அழுதுட்டு போகிறான். இரு, எங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவார், உன்னை நான் உயிரோடு வைக்கிறேன்னா பாருன்னு சொல்லி ஒரு சவால் விட்டான். அது அம்மாவுக்கு சொன்ன உடனே, ஐயோ எப்பா அப்பா இறந்துட்டாருன்னா உன்னையும் அண்ணன் கொண்டுருவேன்னு சொல்லிக்கிறான், 2 பேரையும் நான் எப்படி இழந்து போக முடியும், நீ பயிர் ஊரை விட்டே போன்னு சொன்னோடனே எத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கி எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம் நினச்சான். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாதவனாய் தான் போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மாமா வீட்டுக்கு ஓடி போனான். பாருங்கள், ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெறணும்னு நினச்சான். அங்கே போனால் அவங்க மாமா இவனை ஏமாத்துறான். அவன் மாமாவுடைய 2வது பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சான். ஆனால் அந்த மாமா சம்பளமே கொடுக்காம மூத்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அப்புறம் சொன்னார், இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யி, நான் 2வது பொண்ணையும் கொடுக்குறேன்னு சொன்னார். சம்பளம் கொடுக்காம எத்தனையோ முறை ஏமாச்சினார். நிறைய நேரம் நல்லா யோசிச்சுக்கோங்க, எப்படியாவது ஏமாற்றி குறுக்கு வழியில் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலான்னு நினச்சா நம்ம எப்படி மற்றவங்களை ஏமாற்றுகிறோமோ அதே போல் நாமும் ஏமாற்றப்படுவோம் என்பதை மறந்து விடக்கூடாது. அதுதான் இந்த வேதவசனம் சொல்கிறது. இல்லை, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நேர் வழியில் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் தாங்க உண்மையான ஆசீர்வாதம். பாருங்கள், இந்த யாக்கோபு என்ன செஞ்சார் தெரியுமா? ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போய் அவன் ஊருக்கு போகிற வழியிலே ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிட்டார். ஆண்டவரே நான் போகிறேன், போகிற வழியிலலாம் என்னை காப்பாற்றி பத்திரமா திரும்ப எங்கள் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க, என் சம்பாத்தியத்துலலாம் தசம்பாகம் கொடுக்குறேன் அப்படியே கமிட் பண்ணிட்டு தான் போனார். அங்கே போய் எத்தனையோ வருஷங்கள் பிள்ளை குட்டி எல்லாம் பிறந்த பிறகு அங்கேயும் மாமனாரோட பிரச்சனை வந்த பிறகு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராரு. திரும்ப வீட்டுக்கு வரும்போது, ஐயோ அண்ணன் ஏற்கனவே சபதம் எடுத்திருக்கிறான், என்னைய கொண்டு போட்டுருவேன்னு சொல்லி அண்ணனை பார்க்க பயம். யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையிலே அவர் என்ன செய்தார் தெரியுமா? எல்லாரையும் முன்னாடி அனுப்பிவிட்டு தனியாக போகிறாரு, தனியாக உட்காந்துருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் தனியாக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். தேவனே இறங்கி வந்து அவரோடு கூட போராடினார்னு சொல்லி பார்க்குறோம். அவரை பிடிச்சிக்கிட்டாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே, நீர் இன்னைக்கு ராத்திரி என்னை ஆசீர்வதிக்கணும். அண்ணனுக்கு பயந்து அங்கே போக பயமாக இருக்குது, இங்கே கர்த்தரோடு போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இல்லாட்டி உங்களை விடமாட்டேன். இன்றைக்கி அநேகர் அப்படி தானே ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே போன வருஷம்லாம் நிறைய பாடப்பா, போன வருஷம் நிறைய பிரச்சனை, போன வருஷம் நிறையா கண்ணீர், இந்த புது வருஷத்தில் என்னை ஆசீர்வதிச்சிருங்க. நிறைய பேர் உபவாசலாம் இருந்து ஜெபிக்கிறீங்க, கர்த்தருங்கள் ஜெபத்தை கேட்குறேன். ஆனால் இந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன் பேர் என்ன? ஆண்டவருக்கு தெரியாதா? யாக்கோபுடைய பேர் தெரியாதா? நிச்சயமாய் ஆண்டவருக்கு பேர் தெரியும். ஆனால் பேரில் ஒரு அர்த்தம் இருக்குது. யாக்கோபு அப்படின்னு ஒத்துக்கிட்டான். நான் எத்தன்தான்,
நான் ஏமாற்றுக்காரன் ஆண்டவரே. அவன் ஒத்துக்கிட்டப்போ ஆண்டவர் சொன்னார், இனி உன் பேர் யாக்கோபு இல்லைப்பா, இனி நீ ஏமாத்துக்காரன் இல்லை, நீ ஏமாற்றி ஏமாற்றி ஆசீர்வாதங்களை வாங்க மாட்டாய், இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவாய், நீ இனி தேவனுடைய பிரபு, இனி நான் கொடுக்குற ஆசீர்வாதம் உனக்கு நிரந்தரமான ஆசீர்வாதம், உனக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் பேரை மாற்றினார். யாக்கோபு உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் மாறினார். இஸ்ரவேல் கோத்திரத்தின் தலைவனாக மாறினார். இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களை பெற்றெடுத்த தகப்பனாக மாறினார். அது மட்டும் இல்லைங்க, யாக்கோபுடைய சந்ததியில் தான் இயேசுவே பிறந்தார். யாக்கோபு உலகம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம ஏமாற்றி வாழணும்னு நினச்ச அந்த யாக்கோபை கர்த்தர் மாற்றி அவர் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பின போது உண்மையாகவே ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். அன்பானவர்களே, இயேசு இந்த புதிய வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்துக்காக குறுக்கு வழியை தேடி போகாதீங்க, தவறான காரியங்களை செய்யாதீங்க, தொடர்ந்து பாவத்தில் வாழாதீங்க. இயேசு கிறிஸ்துட்ட அவங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. இயேசுவே நான் பாவி, நான் என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டேன், எல்லாரும் செய்யாத பாவமா, அப்படிலாம் சவால் விட வேண்டாம், அப்படிலாம் தவறாக பேச வேண்டாம். இயேசுவின் சிலுவைக்கு முன்னால் மண்டிட்டு, பாவியாகி என் மேல் கிருபையாக இருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சுக்கோங்கப்பா, எனக்கு அழுவுங்கப்பா, என்னையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி ஜெபித்த போது கர்த்தர் யாக்கோபு ஆசீர்வதித்தார் அல்லவா, உங்களையும் ஆசீர்வதித்தார். 2 பேர் ஜெபிக்க போனாங்களாம். ஒருத்தையும் சொன்னானா, ஒருத்தன் பரிசேயன், நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, இந்த ஆயக்கார மாதிரி இல்லை, நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், சம்பாத்தியத்துலலாம் தசமபாகம் செலுத்துகிறேன்னு சொன்னான். 2வது ஒரு ஆயக்காரன் வந்தானா, தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஜெபித்தானா. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான் வேதம் சொல்லுதுங்க. அன்றைய சமூகத்தில் இந்த புது வருஷத்தில் நம்மை தாழ்த்துவோமா? நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னை வெறுமையாக்குகிறான்ப்பா, என்னையும் ஆசீர்வதிங்கப்பா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த புது வருடம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாய் மாற்றி தருவார். ஜெபிப்போமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே சகோதரனே, ஒருவேளை கண்ணீரோடு என் வாழ்க்கை வேணாந்திரம் போல் இருக்கிறதே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா? இந்த புதிய வருஷத்தில் எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா? எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படாதா? என் திருமண தடைகள் விலகாதா? எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? என் வீட்டின் கடன் பிரச்சனை மாறாதா என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டவரே இந்த வருஷத்துலையாவது என்னை ஆசீர்வதின்னு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தேவனே பாவியாகி என் மேலே கிருபையாயிருன்னு கேளுங்க. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்குறேன், உம்மோடு உறவாட என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, உம்மோடு ஆண்டவரே இப்படி வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு சின்ன அர்ப்பணிப்பு ஜெபம் செய்வீங்களா? இயேசுவே உங்கள் வழியில் நான் நடப்பேன், இயேசுவே தினம் உங்கள் கூட பேசுவேன் ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்கப்பா, என்னுடைய ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணுங்கப்பா. கேளுங்க பார்க்கலாம், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் தகப்பனே, தர்மையான ஜெப நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. இந்த புதிய ஆண்டிலே என்னை ஆசீர்வதிங்க, நான் உமக்காக வாழ வேண்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் உடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக, பண தேவைகளை சந்திப்பீராக, வீடு கட்டப்படுவதாக, திருமண தடைகள் விலகுவதாக, குழந்தை பாக்கியத்தை தருவீராக, பில்லி சூனிய கட்டுகள் உடையட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, பாஸ் பண்ண உதவி செய்யுங்க, வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த புதிய வருடம் நிச்சயமாகவே இவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் துதியோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும்.
வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.